பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை 126வது சங்கீதம் 6வது வசனம். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். பிரியமானவர்களே, அள்ளித்தூவுகிற விதைன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கிற பொழுது இந்த நாட்களில ரொம்ப ஒரு துக்கமுகமா இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம சுமந்து கொண்டு போகிற போது 100, 10, 60 நம்ம இந்த நாட்களில் நம்மளுக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படின்னா, நம்ம ஏசப்பாவோட வசனத்தை விதைக்கிற பொழுது கம்பீரத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாராம். வல்லவராய் இருக்கிற பொழுது நமக்கு என்ன பண்ணுமா? கம்பீரம் வருமா? கம்பீரம் வந்தா நம்ம அவரோட அறுத்த அருகிலை நம்ம என்ன பண்ணுமா? ஏசப்பாவோட சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு போகிற பொழுது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையா வரணுமா? ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாய் வந்தா தாவீதை போல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த காலத்திலயும் நம்ம விதைக்கணுமா? விதிக்கிற பொழுது அள்ளி தூவுகிற விதையை நம்ம விதைக்கிற பொழுது ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்துக்காக, ஏசப்பா, நாங்க அள்ளி தூவுகிற விதையை நாங்க சுமந்தா கொண்டு போனாலும் ஏசப்பா, நாங்க அறுத்த அரிகளை கத்த நீரே அப்பா கம்பீரத்தோடு திரும்பி வரும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, நீர் எங்களுக்காய் விதைக்கப்பட்டீங்க தகப்பனே. அப்பா, நீர் விதைக்கப்படுகிற பொழுது அநேக காரியங்கள் அழுது புலம்பின பொழுது ராஜா. அப்பா, இந்த நாட்களில் எங்களுக்காக உங்களுடைய வசனத்தை விதைத்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வசனத்தின்படி நாங்களும் விதைக்கும்படி என் தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.